எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். தேதி 31 மார்ச் 2026. இன்றைய நாள் மிகவும் புனிதமான நாள். மகாவீர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சமணர்கள் வழிபடக்கூடிய மகாவீர் அவர்கள் ஜனனமாகிய, அதாவது பிறந்த நாள் என்று புலால் மறுத்தலை உலகம் முழுவதுமாக மிக பெரிய கோட்பாட்டில் எடுத்து சென்றவர் அவர். அதன் வழியாக இந்த மாதிரி நம்ம நிறைய கலராக டேப்லெட்ஸ் பேஷண்ட்ஸை கேட்டாலும் சொல்லுவாங்க, மஞ்சள் கலர் மாத்திரை காலையில் சார், சிவப்பு கலர் மாத்திரையும் இந்த கண்ணு மணி மாதிரி இருக்கும் சார் மாத்திரை, அது சத்து மாத்திரை சார் நைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாத்திரை முழுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம். இன்றைக்கான கோயம்பேடு காய்கறி விலை பட்டியலும் பார்க்கலாம். அது கூடவே காய்கறியை எப்படி சமைக்கிறதுன்றது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த காய்கறியெல்லாம் பொரியல் கூட்டு அப்படின்னு பண்ணலாம். இந்த பொரியல் செய்யும் பொழுது கூட காய்கறியை அவிச்சாலே போதும். காய்கறியெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு 1/2 கிலோ காய்க்கு 100 ml தண்ணி போட்டுட்டு ஒரு வானலில் வச்சு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா 15-20 நிமிஷத்தில் தண்ணியும் வச்சிடும், காயும் வெந்துடும். இறக்கும் போது உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், திருகின தேங்காய் போட்டு இறக்குங்க. தேவைப்பட்டால் பருப்பு தேவைப்பட்டால் காய் போடும் பொழுதே கொஞ்சம் பருப்பும் சேர்த்து போட்டுக்கலாம். சிறுபருப்பு போடலாம், கடலைப்பருப்பு போடலாம். இனி காய்கறி வேலை பார்க்கலாம். இது வந்து ஊட்டி கேரட்டு. மாலு கேரட் வந்து கிலோ 30 ரூபாயில் இருக்குது. இது ஊட்டி கேரட் கிலோ 40 ரூபாயில் இருக்குது. கோவக்காய் கிலோ 40 ரூபா. வெண்டைக்காய் கிலோ 50 ரூபா. வரி கத்திரிக்காய் கிலோ 30 ரூபா. முள்ளங்கி கிலோ 30 ரூபா. உருளைக்கிழங்கு கிலோ 16 ரூபா. உஜாலா கத்திரிக்காய் கிலோ 30 ரூபா. வெங்காயம் கிலோ 16 ரூபா. கீரை அரைக்கீரை ஒரு கட்டு 7 ரூபா. அரைக்கீரை. ஏலக்கி வாழைப்பழம் கிலோ 50 ரூபா. நேந்திரம்பழம் கிலோ 40 ரூபா. இது வந்து ஸ்பெஷல் பாவக்காய், பன்னீர் பாவக்காய் கிலோ 55 ரூபா. பீன்ஸ் ஊட்டி பீன்ஸ் கிலோ 70 ரூபா. புதினா 50 கட்டு 100 ரூபா. ஒரு கட்டு ஏறத்தாழ 2 ரூபா கணக்கு வரும். கொத்தமல்லி 50 கட்டு 200 ரூபா. நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா சைஸ் தேங்காய் கிலோ 55 ரூபா. கருவேப்பிலை கிலோ 60 ரூபா. பீட்ரூட் கிலோ 30 ரூபா. வாழைக்காய் ஒரு காய் 8 ரூபா. வாழைத்தண்டு 2 முழு வாழைத்தண்டு 120 ரூபா. ஒரு தண்டு 60 ரூபா. தக்காளி ஒரு பெட்டி 27 கிலோ கொண்ட பெட்டி 350 ரூபா. பச்சை மிளகாய் 3 கிலோ 100 ரூபா. இஞ்சி 1 கிலோ 70 ரூபா. எலுமிச்சம்பழம் 1 கிலோ 110 ரூபா. அதுக்கப்புறம் ஜாக் ஃப்ரூட்டும் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி இந்த டிஸ்பிளேல இல்லை. ஜாக் ஃப்ரூட் வந்து பலாப்பழம் வந்து 1 கிலோ 60 ரூபாயில் இருக்குது. இன்றைக்கி நம்ம வாங்கின பழம் வந்து ஏறத்தாழ 19 கிலோ 800 கிராம், ஏறத்தாழ 220 கேஜிஸு 1100 ரூபா கிட்ட வந்திருக்கு. 1110 ரூபா கிட்ட வந்திருக்குது. ஸோ இதான் இன்றைக்கி கோயம்பேட்டில் வாங்கின ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஏன் மறுபடியும் சொல்லும் பொழுது நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது ஆள் மனசில் போய் ஆழமாக பதியும். இந்த ஹார்ட்டுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணுறது, ஸ்டென்ட்டு வைக்கிறது, கண்ணில் வந்து ஊசியை போட்டுக்கிறது, 40,000 ரூபா ஊசியை போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் பக்கவாதம் வந்தால் உடனே போயிட்டு 1.5 லட்ச ரூபாய்க்கு ஊசியை போட்டு பக்கவாதம் தவிர்க்கிறது, அப்புறம் மூச்சு திணறல், நைட்டில் கொரட்டை விடுறது, அதுக்கப்புறம் நிறைய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, இதெல்லாம் நீங்கள் கைவிடணும் அப்படின்னா உங்கள் உணவை குறைக்க வேண்டும். உணவை குறைப்பது மட்டும் இல்லாமல் மாலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே உங்கள் உணவை முடித்தல் வேண்டும். 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் தூங்குதல் வேண்டும். காலையில் 5லேருந்து 6 மணிக்குள்ளே எழும்புதல் வேண்டும். உடற்பயிற்சி உங்கள் வாழ்க்கையோட பிணைஞ்சிருக்கணும். பெருக்கிறது, கூட்டுறது, துடைக்கிறதுன்னு எல்லாமே செய்யணும். அதே மாதிரி இந்த காய்கறி எல்லாம் அப்படியே எண்ணெய் சொட்ட இந்த மூடியில் எண்ணெய், பாட்டமில் எண்ணெய், அந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா ஜன்மத்துக்கும் சர்க்கரை குறையாது. இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸை சாப்பிடும் பொழுது கலர்ஃபுல்லான டேப்லெட்ஸ் தவிர்க்கலாம். நம்ம வாழ்க்கையும் வண்ணமயமாக மாறும். அடுத்த வாரம் கோயம்பேடு காய்கறி விலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.